வணக்கம் அன்பான பார்வையாளர்களே, டைம்ஸ் டிரைவ் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நான் அங்கூர் தனேஜா. என் எதிரில் நீங்கள் பார்ப்பது ஹாண்டா லேட்டஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கம்யூட்டர் CB125 ஹார்னெட். சமீபத்தில் ஹோண்டா இந்திய மார்க்கெட் அறிமுகப்படுத்தியுள்ளது. காம்படிஷன் பற்றி பேசினால் அங்கு ஹீரோவின் எக்ஸ்ட்ரீம் 125R, பல்சர் N125 ஆகியவை உள்ளன. இன்னும் கொஞ்சம் பார்த்தால் டிவிஎஸ் ரைடர் 125 உள்ளது. பட் டிசைன் வைஸ் பார்த்தால் இது காம்படிஷன் எக்ஸ்ட்ரீம் 125R அல்லது பல்சார் N125 உடன் ஒப்பிடும்போது நெருக்கமாக இருக்கும். எனவே ஒட்டுமொத்தமாக ஹோண்டா இந்த பைக்கில் என்ன ஆஃபர் செய்கிறது? இதன் வடிவமைப்பு முதல் ஃபீச்சர்கள் முதல் ரைட், ஹேண்ட்லிங், பெர்ஃபார்மன்ஸ் வரை இந்த CB125 ஹார்னெட் எந்த மாதிரி இருக்கிறது என்பதை பற்றி இன்று விவரமாக பேசுவோம். இன்னும் நீங்கள் எங்கள் டைம்ஸ் டிரைவ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அந்த பெல் ஐகானை அழுத்தவும் மறக்காதீர்கள். இதன் மூலம் ஆட்டோமொபைல் உலகின் அனைத்து சமீபத்திய புதுப்பிப்புகளும் உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைத்துக்கொண்டே இருக்கும். வடிவமைப்பு பற்றி பேசினால் கொஞ்சம் ஒப்பீடு செய்து ஆரம்பிக்கிறேன் வித் எக்ஸ்ட்ரீம் 125R. இதன் வடிவமைப்பு எனக்கு சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டதாக தெரிகிறது. பைக் அக்ரெசிவாகவும் ஸ்பாட்டியாகவும் இருக்கிறது. மேலும் ஒட்டுமொத்த ஃப்ரண்ட், சைடு மற்றும் ரியர் தோற்றம் சிறப்பாக உள்ளது. எக்ஸ்ட்ரீம் பைக் மிகவும் பிஸியாக தெரியும், ஆனால் இது வடிவமைப்பு அடிப்படையில் ஹோண்டா சிறப்பாக நிர்வகித்துள்ளது. முன்பக்கத்தில் முழு LED கிளஸ்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. DRLகள் உள்ளன. ஹெட்லாம்பின் ஷேப்பும் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அக்ரிசிவாகவும் இருக்கிறது. மேலும் கீழே உங்களுக்கு USD ஃபோர்க்குகள் கிடைக்கின்றன. எக்ஸ்ட்ரீம் 15Rல் உங்களுக்கு கிடைக்கும் போல் உங்களுக்கு டெலஸ்கோப் ஃபோர்க்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளன. ஃபோகாம் முன் டயர் அளவு பற்றி பேசினா 15 அங்குல டயர் 5 பிரிவு. பின்புறத்தில் 17 அங்குல 110 பிரிவு உள்ளது. அங்கு எக்ஸ்ட்ரீமில் உங்களுக்கு பெரிய பிரிவு டயர்கள் கிடைக்கும். 15 அங்குலம்தான், ஆனால் முன்பக்கத்தில் 90 மற்றும் பின்புறத்தில் 120 உங்களுக்கு கிடைக்கும். இதில் சிங்கிள் சேனல் APS-I ஹோண்டா ஆஃபர் செய்கிறது. இது எக்ஸ்ட்ரீம் இல்லை. இந்த சின்ன மாறுபாட்டை உங்களால் காண முடியும். ஹார்ட்வேர் பற்றி பேசினால் இங்கு வந்தால் டேங்-ஐ சுற்றி பேனல் மற்றும் சில கிராஃபிக்ஸ் பயன்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம். இங்கேயும் சில கிராஃபிக்ஸ் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பேனல் கலர், பாடி காம்பினேஷன் சில்வர் டோன் பார்க்க கிடைக்கும். எக்ஸாஸ்ட் டெயில் சற்று சங்கியாக இருக்கிறது. அதன் சத்தம் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு கேட்க வைக்கிறேன். ஒரு சவுண்டில் நல்ல பேஸ் கேட்கிறது. மேலும் டயர்களும் பாடி கலருடன் பொருந்துவதை நீங்கள் காண்பீர்கள். இது நீல நிறத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நியான் நிறத்தில் கூட வருகிறது, அல்லது கிளிப்பச்சை நிறம் என்று சொல்லலாம். அந்த கிளிப்பச்சை நிற டோனில் இதன் அலாய் வீல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரே ஒரு வேரியன்ட் தான் வருகிறது. இதில் உள்ள இண்டிகேட்டர்களிலும் உங்களுக்கு LED வழங்கப்பட்டுள்ளது. அதனால் ஹோண்டா இதில் காம்ப்ரமைஸ் செய்ய மிக குறைவாகவே முயற்சி செய்துள்ளது. இப்போது சில எண்களை பற்றி பேசினால் நான் எக்ஸ்ட்ரீம் 125R இன் எண்களையும் உங்களுக்கு தொடர்ந்து கூறுவேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி பேசினால் இதில் உங்களுக்கு 1 டிக் செட்டு சமயம் கிடைக்கிறது. ஆனால் எக்ஸ்ட்ரீமில் உங்களுக்கு 1 TMM கிடைக்கிறது. இதில் 12 லிட்டர் ஃபியூயல் டேங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்ட்ரீம் இல் 10 லிட்டர் வருகிறது. எக்ஸ்ட்ரீம் இன் சீட் உயரம் 79.4 TM. இந்த பைக்கின் சரியான அதிகாரப்பூர்வ எண் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. இருப்பினும் டைமென்ஷன்ஸ் தொடர்பான சில எண்கள் உங்களுக்கு இதில் காண கிடைக்கும். மேலும் இங்கு உங்களுக்கு லெக் காட் போன்றவையும் கிடைக்கும். இங்கு இன்ஜினுக்கு கவர் கொடுக்கப்பட்டுள்ளது. இது பிளாஸ்டிக். இங்கு மெட்டல் எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கும் இருக்கை ஸ்பிளிட்டாக இருக்கும். ரைடரின் நிலைக்கு ஏற்ப இருக்கையின் அகலம் நன்றாக உள்ளது. பின் பயணிக்கான இடம் சற்று கம்மி, ஆனால் இங்கு வசதியாக உட்காரலாம். திரைக்கு வந்தால் இங்கு இதன் கிளஸ்டர் கலர்ஃபுல்லாக அல்லது சிறந்த லேஅவுட்டுடன் கிடைக்கிறது என்று சொல்லலாம். இடது பக்கத்தில் கண்ட்ரோல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் மாற்ற விரும்பும் தகவலை மாற்றலாம். ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இது மிகவும் சுவாரஸ்யமானது, ஏனெனில் எக்ஸ்ட்ரீமில் அவை வழங்கப்படுவதில்லை. மேலும் டர்ன் இண்டிகேட்டர், ஹார்ன் ஸ்விட்ச், ஹை பீம், லோ பீம், பாஸ் ஸ்விட்ச் மற்றும் இங்கு உங்களுக்கு இன்ஜின் ஸ்விட்ச் அல்லது இக்னிஷன் ஸ்விட்ச் வலது பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. கிளஸ்டருக்கு பிறகு 125cc இங்கு பக்கவாட்டில் இடதுபுறத்தில் ஒரு USB-C சார்ஜிங் போர்ட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது நான் உங்களுக்கு மற்றொரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். சவாரி பற்றி பேசுவதற்கு முன், இதன் ஒட்டுமொத்த கர்ப் வெயிட் 124 கிலோ ஆகும். அதே சமயம் எக்ஸ்ட்ரீமின் எடை 136 கிலோ. எனவே இது அதைவிட சுமார் 12 கிலோ இலகுவானது. இப்போது கதையை தொடர்வோம். ரைட், பெர்ஃபார்மன்ஸ், ஹேண்ட்லிங் எப்படி இருக்கிறது? எண்களை பற்றி பேசுவோம்.
இன்ஜின் பவர் ஃபிகர் 2லும் 125cc இன்ஜின் தான் வருகிறது. இதன் பவர் எக்ஸ்ட்ரீம் ஐ விட சற்று குறைவாக உள்ளது. இதன் பவர் 11 bhp ஆகும். அதன் பவர் 11.4 bhp ஆகும். ஆனால் டார்க் இதுல உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதுல 11.2 நியூட்டன் மீட்டர் டார்க் கிடைக்கிறது. எக்ஸ்ட்ரீமில் உங்களுக்கு 10.5 டார்க் தான் கிடைக்கும். இப்போது இதன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறது, ரைட், ஹேண்ட்லிங் மற்றும் ஒட்டுமொத்த கம்ஃபர்ட் எப்படி உணர்த்துகிறது என்று இப்போது பேசுவோம். இப்போது இந்த ஹோண்டாவின் CB125 ஹார்னெட்டின் பெர்ஃபார்மன்ஸ், ரைட் மற்றும் ஹேண்ட்லிங் ஆகியவற்றை பற்றி பேசலாம். எனவே செயல்திறன் குறித்து ஆரம்பித்தால், ஆரம்பத்தில் நான் அதை நேரடியாக எக்ஸ்ட்ரீம் 125R உடன் ஒப்பிட்டால், ஆரம்பத்தில் அந்த வேகமான தன்மை என்று சொல்லப்படுவதில் உங்களுக்கு சிறிது குறைபாடு இருப்பதாக தோன்றும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பைக்கை பார்த்தால் ஆரம்ப செயல்திறன் சரியாக இருக்கிறது. அதன் பிறகுதான் அதன் சிறந்த செயல்திறன் காண கிடைக்கிறது. மிட் ரேஞ்ச் பற்றி பேசினால், இன்ஜினின் ரிஃபைன்மெண்ட் உங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது. மிகவும் நல்ல மற்றும் ரிஃபைன் செய்யப்பட்ட இன்ஜினை இந்த CB125 ஹார்னெட்டில் நீங்கள் காண்பீர்கள். இதனுடன் அடுத்து ரைட் மற்றும் ஹேண்ட்லிங் பகுதிக்கு வருவோம். அங்கு முதலில் சவாரி ரைட் பாஸ்டரிங் பற்றி நான் பேசினால், அதன் நிலைப்பாடு மிகவும் கமிட்டடாகவும் இல்லை, ஆனால் மிக அதிகமாக ரிலாக்ஸ்டாகவும் இல்லை. இப்போது சில ஹார்ட்வேரை பற்றி பேசினால், இதில் பிரேக்கிங் மற்றும் சஸ்பென்ஷன் செட்டப் கொடுக்கப்பட்டுள்ளது. முன்புறத்தில் உங்களுக்கு USD ஃபோக்ஸ் கிடைக்கின்றன. பின்புறத்தில் மானோஷாக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பைக்கில் அப்சார்ப்ஷன் பவர் எனக்கு நன்றாக கிடைத்தது. மேலும் சியாட் கம்ஃபர்ட், குஷனிங் மற்றும் பேடிங் நன்றாக உள்ளது. ரைடரின் வசதிக்கு ஏற்ப இருக்கையின் ஒட்டுமொத்த அகலமும் நன்றாக உள்ளது. பின் பயணிகளுக்கு இருக்கை சற்று சிறியதாக தோன்றலாம், ஆனால் ரைடரின் வசதிக்கு ஏற்ப நல்ல இருக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. பிரேக்கிங் பற்றி பேசினால், இதில் சிங்கிள் சேனல் ABS கிடைக்கிறது. இது எக்ஸ்ட்ரீம் 125R இல் உங்களுக்கு கிடைக்காது. பிறகு இங்கு பிரேக்கிங், நீங்கள் நகரத்தில் மெதுவாக ஓட்டினால், போக்குவரத்தில் ஓட்டினால் பிரேக்கிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. தொடர்ச்சியான பிரேக்கிங் செய்தால் கூட, நெடுஞ்சாலையிலும் நீங்கள் சற்று வேகமாக ஓட்டினால் கூட, ஆம், அதிர்வு தொடர்பான சிக்கல்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் பிரேக்கிங் விஷயத்தில் அதிக வேகத்தில் எந்த பிரச்சனையும் இதில் இருக்காது. ஆனால் சவாரி பற்றி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் நீண்ட நேரம், சில மணி நேரம் பைக்கை ஓட்டினால் அது உங்களை சற்று சோர்வடையச் செய்யும். ஏனெனில் பாஸ்டரிங் சற்றே முன்னோக்கி சாய்ந்துள்ளது. இது முற்றிலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லை. எனவே இந்த பைக்கை வாங்குவதற்கு முன் அந்த அம்சத்தை நீங்கள் சிறிது கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போது CB125 ஹார்னெட்டை அனுபவித்த பிறகு எனக்கு பிடித்த மற்றும் பிடிக்காத அம்சங்களை பற்றி பேசலாம். முதலில் எனக்கு பிடிக்காத அம்சங்களை பற்றி பேசுகிறோம். அதில் முதல் விஷயம் அதிர்வு. இது ஒரு 125cc பைக். நிச்சயமாக இது மிகவும் வேகமானதாக இருக்காது. ஆனால் ஆரம்பத்தில் எக்ஸ்ட்ரீம் உடன் ஒப்பிட்டால் இது உங்களுக்கு மிக வேகமாக அல்லது பெப்பியாக இருப்பதாக தோன்றாது. எக்ஸ்ட்ரீம் இல் பவர் சற்று அதிகமாக இருப்பதால் பெர்ஃபார்மன்ஸ் என்று வரும்போது ஆரம்பத்தில் உங்களுக்கு சற்று சிறப்பாக அங்கு உணரும். இரண்டாவது, நான் பேசிக்கொண்டிருந்த அதிர்வு பற்றி. நீங்கள் அதிக வேகத்தில் சுமார் 70 அல்லது 80க்கு மேல் சென்றால் அதன் சீட், ஹேண்டில் பார் மற்றும் ஃபுட்பேக் ஆகியவற்றில் கணிசமான அதிர்வை நீங்கள் உணர்வீர்கள். இப்போது எனக்கு பிடிக்காத மூன்றாவது அம்சம் அதன் வடிவமைப்பில் உள்ள முன் இண்டிகேட்டர்கள். இது எனது தனிப்பட்ட கருத்து, ஆனால் இது எனக்கு சற்று வித்தியாசமாக தெரிகிறது. ஆஃப்டர் மார்க்கெட் ஃபிக்ஸ் செய்யப்பட்டது போல தெரிகிறது. மேலும் முன்பக்கத்திலிருந்து நிச்சயமாக நேக்கட் ஃபீல் வருகிறது. ஆனால் இங்கு இண்டிகேட்டர் பகுதியின் வடிவமைப்பு சற்று சிறப்பாக இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்போது எனக்கு பிடித்த அம்சங்களை பற்றி பேசலாம். அதில் முதல் விஷயம் இதன் டிசைன். இங்கு முன்பக்கத்தில், பக்கவாட்டில் மற்றும் பின்புறத்தில் இதன் பேனல்களின் வடிவமைப்பு சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டுள்ளது. பைக்கில் உள்ள ஸ்போர்ட்டி உணர்வும் வெளிப்படுகிறது. மேலும் அந்த அக்ரெசிவ் தோற்றமும் உங்களுக்கு இதில் ஹோண்டா வழங்குகிறது. எனக்கு பிடித்த இரண்டாவது அம்சம் அதன் சஸ்பென்ஷன் அமைப்பு. முன்பக்கத்தில் USD ஃபோர்க்குகள் உள்ளன. பின்புறத்தில் உங்களுக்கு மோனோஷாக் கிடைக்கிறது. சஸ்பென்ஷன் அப்சார்ப்ஷன், ஒட்டுமொத்த பேலன்ஸ் நன்றாக உள்ளது. மிக ஆழமான பள்ளங்களில் நிச்சயமாக உங்களுக்கு ஜர்க்ஸ் ஏற்படும். ஆனால் சிறிய மேடு பள்ளங்கள், ஸ்பீட் பிரேக்கர்கள் போன்ற இடங்களில் இதன் சஸ்பென்ஷன் நல்ல அப்சார்ப்ஷன் பவர் உங்களுக்கு வழங்கும். இதன் சீட் ஒட்டுமொத்தமாக எனக்கு வசதியாக இருந்தது. எனக்கு பிடித்த மூன்றாவது அம்சம் அதன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மற்றும் அதன் ஒட்டுமொத்த விசிபிலிட்டி மற்றும் வடிவமைப்பு ஆகும். இதில் போதுமான தகவல்கள் உள்ளன. கண்ட்ரோல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளதால் மாற்றவும் செய்யலாம். இதுவும் எனக்கு இதில் ஒரு நல்ல அம்சமாக இருந்தது. இப்போ இந்த ஒட்டுமொத்த பேக்கேஜ் பற்றி பேசினா, இந்த பைக்கின் ஒட்டுமொத்த அனுபவம் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்று
இந்த பைக்கில வடிவமைப்பு விஷயத்தில் ஹோண்டா மிகவும் நன்றாக செயல்பட்டுள்ளது என்று நான் நினைக்கிறேன். இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் மிகவும் நன்றாக உள்ளது. ஆம், ஆரம்ப பவர் உங்களுக்கு அவ்வளவாக உற்சாகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ரிஃபைன்மெண்ட் மிகவும் நன்றாக உள்ளது. அதன் பிறகு மிட் ரேஞ்சில் இந்த பைக்கில் உங்களுக்கு நல்ல பவர் கிடைக்கிறது. மேலும் அதன் விலை இப்போது சுமார் 9000 குறைந்துள்ளது. ஜிஎஸ்டி குறைப்புக்குப் பிறகு இப்போது இதன் எக்ஸ் ஷோரூம் விலை சுமார் 1,02,000 ரூபாய் ஆகும். இந்த விஷயங்களை மனதில் வைத்து நீங்கள் இந்த பிரிவில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்யூட்டர் பைக்கை ஓட்டுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல வடிவமைப்பு, ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஃபீச்சர்ஸ்கள், நல்ல கம்ஃபர்ட் தேவைப்பட்டால் என் பார்வையில் இந்த அளவுகோல்களை மனதில் கொண்டு நீங்கள் இந்த ஹோண்டா CB125 ஹார்னட்டை தேர்ந்தெடுக்கலாம்.